Find the HCF of two numbers 16 and 12. இப்போ நார்மலா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்க்கலாம். 16 16க்கு LCM நம்ம HCF எடுக்கிறது எப்படி வேணும்? 16 ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். 2 8 2s are 16, again 2 4 2s are 8, அப்புறம் 2 போட்டோம்னா என்ன வரும்? 2 2s are 4. எல்லாமே prime numbers. 2 into 2 into 2 into 2. இதுதான் factor of 16. அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க? 28. 28 is equal to, so 28க்கு நம்ம factor கண்டுபிடிக்கணும்னா 2 14 1 2s 2 4 2s are 8, திரும்பவும் 2 போட்டோம்னா என்ன வரும்? 7 2s are 14. இது எல்லாமே prime numbers. இப்போ 2 into 2 into 7, what is HCF? ரெண்டுத்துலயும் எது காமனா இருக்கோ அது மட்டும் நம்ம எழுத போறோம். this is 2, இந்த 2 காமனா இருக்கு, அப்புறம் இந்த 2 காமனா இருக்கு. என்ன வரும்? 2 into 2 which is equal to 4. இதுதான் நம்ம நார்மல் மெத்தட்ல போட போறோம். இப்போ யூக்ளிட்ஸ் டிவிஷன்ல நம்ம இதை எப்படி போட போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, HCF ஆஃப் என்ன டூ நம்பர்ஸ்? 16 and 28. ஓகே, ஸோ இந்த 28 how we can write அப்படின்னு பார்த்தோம்னா 28 நம்ம எப்படி மாத்தி எழுதுறோம் அப்படின்னா, see the greatest number நம்ம கொடுத்திருக்க நம்பர்ல இருந்து கிரேட்டஸ்ட் நம்பர் மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர். கிரேட்டர் நம்பர் மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர். நம்ம கொடுத்திருக்க கிரேட்டர் நம்பர் 28, ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது? 16. so that is equal to என்னன்னு பாத்தீங்கன்னா 12 வரும். இப்போ HCF of 16 and 12. 12 எப்படி வந்தது? 28 minus 16. so HCF of 16 and 12 equal to 4 தான் வரும். புரிஞ்சுதா? அதாவது 16ம் 18க்கும் நம்ம HCF எடுத்தோம், என்ன வந்தது? 4 வந்தது. அதுவே நம்ம ஈஸியர் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்? HCF of 16 and 12. 12 எப்படி வந்தது? 28 minus 16. இப்போ இதுக்கு நம்ம HCF எடுத்து பார்க்கலாமா? 16 ஏற்கனவே நம்ம இங்க போட்டிருக்கோம். 2 into 2 into 2 into 2. ஓகே, நெக்ஸ்ட் 12. 12க்கு நம்ம ஃபேக்டர்ஸ் எழுதணும்னா என்ன பண்றோம்? 2 6 2s are 12, 2 3 2s are 6. அப்ப என்ன வரும்? 2 into 2 into 3. இப்போ நம்ம காமன் ஃபேக்டர் எழுதும் போது இதுலயும் 2 2 காமனா இருக்கா? now what is the HCF? 2 into 2 which is equal to 4. so நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரோம் அப்படின்னு பார்த்தோம்னா, HCF of 28 or 16 and 28 கூட எழுதிக்கலாம். HCF of 16 and 28 will be equal to HCF of 16 and 28 minus 16. 28 minus 16 தான் என்னது? 12. ரெண்டுமே நமக்கு ஈக்குவல் தான். நம்ம இதுதான் ப்ரூவ் பண்ண வரோம். 16 and 28 ஓட HCF-உம் 16 and 28 minus 16 ஓட HCF-உம் என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். ரெண்டுமே என்னது? 4. அப்ப நம்ம நிறைய பெரிய நம்பர் கொடுத்திருந்தாங்கன்னா என்னது? சப்ராக்ட் பண்ணி போட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும்.